எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த குழம்பு மிளகாய் தூள். இந்த ரெசிபி தான் எங்கள் அம்மா, என் சித்தி, மாமி எல்லாரும் காலங்காலமாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் வெளியில் வாங்கினதில்ல. இதை செஞ்சு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். சாம்பார், காரக்குழம்பு, பொரியல், ஃப்ரை எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடி போதுங்க. அதுக்கு தனியாவையும் மிளகாயும் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 200 கிராம் நீட்ட மிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் உப்பு சேர்த்துருக்கேன், ஏன்னா நெடி வரக்கூடாதுன்ட்டு. நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உப்பு கடாயிலையும் நிறுத்திடலாம். 200 கிராம் குண்டு மிளகாயும் நல்லா வறுத்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட 100 கிராம் காஷ்மீரி சில்லியும் வறுத்து சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும். இன்னைக்கு நான் மொத்தம் 500 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால 500 கிராம் தனியா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுக்கிறப்போ அடுப்பு லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்போ 50 கிராம் தோரம்பருப்பு, 25 கிராம் மிளகு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் சோம்பு, 25 கிராம் சீரகம் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமா ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் கடலைப்பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கலாம். கூட 20 கிராம் மஞ்சளையும் வறுத்து சேர்த்து அரைச்சிட்டா குழம்பு மிளகாய் தூள் ரெடி.